இத்தனை தினங்களாக நேற்றோடு முடிந்து விட்டது அஞ்சாவது வருஷம். ஆமாம், ஆகையால் இன்று ஆண்டவனை குலமண்டம் என்றால் எங்கே வர சொல்லிருக்கின்ற தெரியுமா? எங்கே? வடதிசை மாஞ்சோலை பூஞ்சோலை சுதையிலும் நல்லமண்டம் அவர் சொல்லியிருக்கின்ற அங்கே சென்று ஆண்டவன் கதையை முடியுங்கள். அப்படியாகட்டும், நடப்பதை பார்க்கலாம். மாஞ்சோலை பூஞ்சோலை சூழ்ந்த இடம் வல்லமா மண்டபம். இதை வந்து விட்டோம். சென்று பார்க்கலாம். குண்டு நான் வந்து விட்டால் சலங்கை ஓசை கேட்கும். என் பாத சலங்கைகள் துடி துடிக்குமா? அவன் ஒழிக்க மாட்டான், துடிக்கும். அதுவே நலமானது துடிக்கும் போது சலங்கை ஓசை கேட்கும் என்றார்கள். சலங்கையை அணிந்து கொண்டு வந்திருக்கிறார் போல் தெரிகிறது. ஆசையும் பாசமும் இந்த மலரதற்கு இனிமேல் மலருக்கு வேலை இல்லை. அந்த மலரை நகர்வோம். கண்டுவிட்டு என்ன செய்வது, எப்படி பேசுவது? முதலில் இவளை தூக்கி நிறுத்துவோம். மொட்டு மொட்டு மொழிக மொட்டு கண்ணே போன மாட்டேங்குது. சரி, முதலிலே பேசி பார்ப்போம். பட்டு பட்டு என் அச்சிச்சோ, என் புச்சிச்சோ, என் அம்முக்குட்டி, என் பாச்சுக்குட்டி, என் புச்சுக்குட்டி. பட்டு இது என்ன பேயோ பிசாசியோ தெரியலையே. டேய் டேய் காட்டிய என்னடா சொல்லு. அங்கே வாத்தியே பார்த்து பேசும்போது நம்ம மோதிக்கிறீங்க. பரிவர்த்தனை நீ மோதுற, நார மேல நான் மோதுறேன். என்ன பண்ணி மகாராஜா என் மீது காட்டுகிறாய் அம்மாகத்தை. உன்னை கதைத்து விடுவேன் மாக்கிச்சாலும் பார்த்துக் கொள்கிறேன் என் பலத்தை எல்லாம். அங்கு ஏன் இப்படி பெருத்த ஓசை கேட்கிறது? காண்டாமிருகம் கத்தினா போல் மாய் அதிகமா பேசி சாப்பாடு அதிகமா சாப்பிட்டு இவரிடம் மாவாத்தியாவது எனக்கு பிடிக்கவில்லை. ஆமா, ஏன்னா இவருடைய வாய்ஸ் சொல்லணும்னா அந்த குரல் பலம். இந்த கண்ணு போட மாறாடம் கத்துறோம். நம்ம கண்ணு போட வைக்கிற மாறா இருக்கும் பார்த்தோம்மா. என்ன கிடேரி சலாக்கணும் தகவல் போடுற மாதிரி இருக்கு. இது என்ன அப்படி தாரியா இருக்குது? சரி, ஏய் முதலில் என்ன செய்ய வேண்டும்? ஆசையை கேட்க வேண்டும். பட்டு உன்னை சேர வேண்டும் என்றால் முதலில் ஆரம்ப வேலை என்ன செய்ய வேண்டும்? எனக்கு 60 வேண்டும். 60 குத்து மகாராஜா. குத்து சண்டைகளா வந்துக்கிறேன். பிறகு ஆரம்பத்திற்கு நடுநிலை என்ன செய்ய வேண்டும்? குத்து 30. முடிவாக என்ன தான் சொல்ல வருகிறாய்? சரசுக்கிளி 7 வேண்டுங்க. 7 முதலில் அந்த 7 இடத்தில் 7 கிள்ளி விடுகிறேனே. கிள்ளு 7 கிள்ளி விடட்டுமா? விருப்பம் போல செய்யுங்க. ஆரம்ப நிலையை தான் நீ எதிர்பார்க்கிறாய். குத்துகிறேன், நீ தாங்கிக் கொள்வாயா? நிச்சயமாக என்னால் முடியாது. சரியா? அந்த 60 ஆயிரம். ஏன் 60?
அதிகமாக ஐவர்கள் இருக்கின்றார்கள். அவங்க குத்துற உனக்கு உணர்ச்சிலாம் அப்படியே மத்து போச்சு ஜென்மம். அதனால நீ ஒரு 10 எக்ஸ்ட்ரா குத்து. ஓ 6 10 50. நீ வந்து 6 60. 60 என்றால் சலாக்கலாம். சலாக். போறாங்க. ஏய் ஆளுக்கு குத்துறண்டி. தொங்கி போச்சு உனக்கு. அழுகுங்க. தொங்குபவனே தூக்குவான். தூக்குபவன் என்றாலும் தொங்குவான். அவருடைய தத்துவத்தை இன்னும் அறியாயோ? தத்துவம் அறிந்த பிறகு தெரிந்து அனுபவிக்கலுங்க. ஐயோ கை வந்து நன்றாக புதுக்காய் பேசு. ஓ கேரளாவிலிருந்து வந்தாயோ? இப்படி ஆகியவனுக்கெல்லாம் இப்படி செய்கிறாய் போல். ஆமா கேரளா மாந்திரிகமா? மாந்திரிகம். ஒரு மாந்திரிகம். குஞ்சு குத்தாங்க. வேலி போகுது. மாலை குத்து 30. ஏய் மாலை குத்து ரெண்டு. அடி பாவி, உன்னை காண வந்தேனே, இப்படி எனக்கு சரி செய்து விட்டாய். அடி பாவி, அந்த நாய் கூட வந்துக்குது. அது உனக்காக வந்திருக்கிறது. இதை கண்டுவிட்டேன் நம் மணாளனை. இனிமேல் நம் இனத்தோ நமக்கு சரியா இல்லை என்று எண்ணி ஓடுகிற வேலை பார்த்தவுடன் ஓடவில்லை. உனக்கு சிக்னல் செய்து கிடைச்ச போது முதல் செடிக்கு வாடா, காசு கைக்கு வாடா, போயிட்டு போ. டேய் இதை சரி பண்றா. இதா போ, நீ போறக்காக அது போய் துருப்பிட்டு தயாரா இருக்கும். சரியாகிவிட்டது. அது எல்லுங்கி சரி பகிர்ந்து கொள்ளலாம். பத்திரமாக செய். நீ நானும் ஒரே இடத்துல தானே இருக்கிறோம். நாயை துடைச்சி நக்கி விட்டு வந்தாரு. இப்போது சரசக்கில் 7. ஏய் சரசக்கில் கிள்ளி விடலாமா? தாங்குவியாயாக சரமா? எனக்கும் உடல்நிலை இப்போது அசதியாகத்தான் உள்ளது. இருந்தாலும் இன்ப நிலையாக நான் ஆசையாகுதுன்னா கிள்ளி போயா? ஏன்டா டேய் நல்லா தான்டா இருந்த. இப்பக்கெல்லாம் ஆசைப்படாதடா. கில்லு பட்டுனியா? முடியவில்லையானால் நான் உடல் கலைத்து விட்டேன். பானங்களை கொண்டு வா. உற்சாகமா நான் வந்துச்சு. கட்டிக்கு யாரு பாதி இருக்கு. இந்த சிலையை நாம் திறப்பு விழா செய்து அம்மு என்று ஆமா அம்மு அம்முன்னு கும்மு பண்ணும். அழைக்கும். அம்மு அம்முன்னு நீ வேற எதுவும் நினைச்சுக்க போகுது.